இங்கிலாந்தில் காத்திருக்கும் வரலாற்று சவால். இதுவரை வெற்றியே பெறாத மைதானத்தில் ஆடும் இந்திய அணி. 97 ரன் மட்டும் அடித்தால் போதும் கவாஸ்கர், டிராவிட், சேவாக் சாதனையை மிஞ்சப் போகும் ஜெய்ஸ்வால். அந்த பையனுக்கு கேப்டன் பதவி ரொம்ப புதுசு. கில்லுக்கு ஆதரவு கொடுத்த அசாருதீன். பும்ராவுக்கு பயந்துதான் விரைந்து அடித்து வெற்றி பெற்றோம். உண்மையை உடைத்த இங்கிலாந்து வீரர் ஜேமி ஸ்மித். பும்ராவை வைத்து காமெடி பண்ணாதீங்க. இந்திய அணி நிர்வாகத்தை சாடிய ஏபிடி வில்லியர்ஸ். இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியில லீட்ஸ்ல தோல்வி அடைந்து விட்டது 5 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக. சரி, இந்த 5 டெஸ்ட் போட்டி கொண்ட தொடர்ல இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபில கண்டிப்பா இந்திய அணி எப்படியாச்சும் வெற்றி பெறும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. காரணம், இளம் படை கூடவே பும்ராவை இருக்கிறாரு. சோ பும்ராவை மட்டும் போலிங்ல சார்ந்து இருக்கிறது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு முன்னாள் வீரர்கள் எல்லாருமே இந்த இடத்துல விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில இரண்டாவது போட்டி பிர்மிங்ஹாம் அந்த மைதானத்துல நடைபெறுகிறது. இந்த மைதானத்தினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும்ல. இந்திய அணி இதுவரைக்கும் எவ்வளவு டெஸ்ட் போட்டி அந்த இடத்துல விளையாடி இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 8 டெஸ்ட் போட்டிகள் விளையாடி இருக்கிறது. 8லுமே இதுவரைக்கும் வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மை. அந்த வகையில 9வது போட்டி அந்த இடத்துல நடைபெற்றாலும் வெற்றி பெற்றால் அது வரலாறாக அமையும், தோல்வி அடைந்தாலும் அது வரலாறாக அமையும். ஏன்னா இதுவரைக்கும் இந்திய அணி 5 மைதானங்கள்ல வெளிநாடுகள்ல தொடர்ந்து தோல்வியுற்றுக் கொண்டே இருக்கிறது. இதுவரை வெற்றியே அடையவில்லை. அந்த வகையில அதிகமான வெற்றி எந்த மைதானத்துல நடந்திருக்குதுன்னா அது இந்த எட்ஜ்பாஸ்டன் கிரவுண்ட்ல ஒரு போட்டி, இந்த கடைசி 9வது போட்டி தோல்வி அடைந்தால் வரலாற்றில் அந்த இடத்துலதான் அதிகமா நாம தோல்வி அடைஞ்சிருக்கிறோன்ற ஒரு விதிமுறையும் வரும். அதே மாதிரி அந்த இடத்துல வெற்றி பெற்றால் வரலாற்றுல நாம பிர்மிங்ஹாம் எட்ஜ்பாஸ்டன் கிரவுண்ட்ல முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்கிறோம், அதுவும் இளம் படையை வச்சு வெற்றி பெற்றிருக்கிறோம்ன்ற சாதனையை அந்த இடத்துல படைப்போம். என்னது, 5 நாடுகள்ல 5 கிரவுண்ட்ல இது வரைக்கும் வெற்றியே அடையவில்லை. அதுல முதல் கிரவுண்ட் எட்ஜ்பாஸ்டன் சொல்லிட்டோம். இன்னொரு பக்கம் இங்கிலாந்துல மான்செஸ்டர் ஓல்ட் ட்ராஃபோர்ட் கிரவுண்ட்ல 9 போட்டிகள்ல இது வரைக்கும் 4 போட்டிகளை லூஸ் பண்ணி 5 போட்டிகள்ல டிரா ஆகி இருக்கிறோம். அதே மாதிரி கரிபியன் நாட்டுல பார்படோஸில் உள்ள கென்சிங்டன் ஓவல் கிரவுண்ட்ல 9 போட்டிகள், 7 போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சு 2 போட்டிகள்ல டிரா ஆகி இருக்கும். ஆக மொத்தம் இந்த கிரவுண்ட் எல்லாம் வெற்றி பெறவே இல்லை. இன்னொரு பக்கம் பரம எதிரி பாகிஸ்தான்ல லாகூர்ல அந்த கடாஃபி கிரவுண்ட்ல டெஸ்ட் போட்டி 7 போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது. அதுல 2 போட்டிகள்ல தோல்வி அடைந்து 5 போட்டிகள்ல டிரா ஆகி இருக்கிறோம். கடைசியா கயானா ஜார்ஜ் டவுன் கிரவுண்ட்ல 6 போட்டிகள்ல 6 போட்டியிலுமே நாம டிரா தான் பண்ணிருக்கிறோம். அந்த வகையில 5 இடங்கள்ல இது வரைக்கும் நாம தோத்து இருக்கிறோம். ஆகையினால இந்த எட்ஜ்பாஸ்டன் கிரவுண்ட்ல நாம தோத்தா இப்ப நாம சொல்லி இருக்கக்கூடிய 5 கிரவுண்ட்லயே அதிகமான தோல்வி எந்த இடத்துலன்னு கேட்டா கண்டிப்பா எட்ஜ்பாஸ்டன் தான். ஏன்னா 8 தோல்வியா மாறிடும். நாம சொன்னதுல இது வரைக்கும் 7 தோல்வி சொல்லி இருக்கிறோம், 8வது தோல்வி சொல்லவே இல்லை. இதுவும் ஒரு வரலாற்று சாதனையா தான் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் நாம எட்ஜ்பாஸ்டன்ல ஜெயிச்சோம்னா அதுவும் வரலாற்று சாதனையா தான் அமையும். அந்த வகையில இந்த போட்டிகள்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வால் அவர்கள் 49 ஆண்டுகால சாதனை கவாஸ்கர் அவருடைய முறியடிக்க காத்திருக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா 20 டெஸ்ட் போட்டிகள் விளையாடி 1903 ரன் அடிச்சு 52.86 பேட்டிங் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. இன்னும் இவருக்கு தேவை 97 ரன்கள் தான். இப்போ நடக்கக்கூடியது அடுத்த போட்டி 21வது டெஸ்ட் போட்டியாக தான் அமையும். அப்படி எப்படிடா 49 ஆண்டுகால சாதனையை முறியடிப்பார்னா அவர் 23 டெஸ்ட் போட்டியில வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக தான் கவாஸ்கர் அவர்கள் அந்த சாதனையை முறியடிச்சிருக்கிறாரு. ஆகையினால இவர் 21வது டெஸ்ட் போட்டியிலே இப்ப வரக்கூடிய இந்த எட்ஜ்பாஸ்டன் கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய போட்டியிலே அடிச்சிட்டாருன்னா 21வது டெஸ்ட் போட்டியிலே இவர் 2000 ரன் கடந்தாருன்னு சொல்லிட்டு இந்தியாவிலிருந்து அதிவேகமாக 2000 ரன்களை அடித்தவர் யாருன்னு கேட்டா ஜெய்ஸ்வால் சொல்லக்கூடிய சாதனை நிகழும். அதே மாதிரி குறைந்த இன்னிங்ஸ்ல அதிவேகமாக 2000 ரன் அடிச்சது யாருன்னு கேட்டா டிராவிடும் சேவாக்கும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 40 இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஜெய்ஸ்வால் 38 இன்னிங்ஸ்ல 1903 ரன்களை அடிச்சிருக்காங்க. இன்னும் 2 இன்னிங்ஸ் போதும். அதுவும் இந்த செகண்ட் டெஸ்ட்ல 2 இன்னிங்ஸ்க்கு இது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ஒரு 100 அடிச்சிட்டாரு, 97 ரன்கள் அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல பீட் பண்ணி அவர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பாரு. சரி, செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சா இவங்களோட அந்த சாதனையோட சமன் செய்வாரு. ஏன்னா டிராவிடும் 40, சேவாக்கும் 40, ஜெய்ஸ்வாலும் 40. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சாதனையை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஜாம்பவான்கள் அடித்திருக்கக்கூடிய சாதனை இளம் வயதில் 23 வயசுல நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய திறமை வெளிப்பட்டு இருக்கிறது. ஆனா கேட்ச் பிடிக்கிறதுக்கு அவர் கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். அப்படி கேட்ச் பிடிச்சாதான் மீண்டும் மீண்டும் டீம்ல நிலைக்க முடியும். அட்லீஸ்ட் நாம எந்த இடத்துல நிலையான ஒரு ஃபீல்டிங்கா மாறுவோம். ஒரு ஓபனரா இருக்கக்கூடியவர் கண்டிப்பா ஸ்லிப்ல தான் நிக்கணும்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமா அலட்டி கொள்ள கூடாது. ஏன்னா ஓட வைக்க கூடாது, சோம்பேறித்தனமாக்க கூடாது. கடைசி வரைக்கும் ஸ்லிப்ல ஒரு பார்வையோட வச்சிருக்கணும். பால் எப்படிப்பட்ட
பால் வருதுன்னு சொல்லிட்டு அவர் கத்துக்கணும். ஆகையால பேட்டிங் அவர் ஒரு நிலைப்பாட்டுல வச்சிருப்பாரு எப்பொழுதுமே. ஆனா நாம பார்த்தது எல்லாமே இந்திய அளவுல அதிவேகமா 2000 ரன் அடிச்சதுதான். ஆனா இப்ப சொல்லக்கூடியது உலக அளவுல. அப்ப யாரோ ஒருத்தர் 2000 ரன்னத்தை சீக்கிரமா அடிச்சிருப்பாங்கல்ல. டான் பிராட்மேன் சொல்லக்கூடிய ஒரு வீரர் தான் 19 டெஸ்ட் போட்டிகள்லாம் அடிச்சிருக்காரு. 22 இன்னிங்ஸ்லாம் 2000 ரன் அதிவேகமாக அடிச்சிருக்காரு உலக அளவுல. ஆனா இந்திய அளவுல கண்டிப்பா இந்த இடத்துல சுனில் கவாஸ்கர் தான். சுனில் கவாஸ்கர் வந்து வழக்கம் போல மக்களிடையே இருந்து ஒரு விமர்சனத்தை எப்படி எழுப்புவார்னா, சாமானிய மக்கள் எப்படி வந்து அந்த கிரிக்கெட் பத்தி தெரியாம ஒரு விமர்சனத்தை எழுப்புவாங்களோ அந்த மாதிரி தான் எழுப்பி அந்த இடத்துல குறைபாடை கண்டுபிடிப்பார். ஏன்னா அந்த காலத்திலேயே வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக ஓங்கி ஓங்கி அடிச்சவர் தான் நம்முடைய கவாஸ்கர். அவர் எந்த விதத்திலுமே நம்ம குறைபாடா நினைக்க கூடாது. அவருடைய கருத்து உண்மை. பாருங்க, இப்ப கூட 49 ஆண்டு காலமாக அவர் தான் அதிவேகமா 2000 ரன் அடிச்சிருக்காரு. அந்த வெஸ்ட் இண்டீஸ் வந்து அப்போ ஜாம்பவான்களாக இருந்தாங்க. ஃபாஸ்ட் பவுலிங்லாம் ஹெல்மெட்டே இல்லாத காலத்துல 2000 ரன் வேகமா அடிச்சிருக்காரு. அதுவும் யாருக்கு எதிராக கடைசி நேரத்தில் அடிச்சிருக்காரு? வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராகவே அடிச்சிருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது அவரும் ஒரு ஜாம்பவானாக பார்க்கப்படுகிறார். ஆனா ஜெய்ஸ்வால் அடுத்த போட்டியில 100 அடிக்க வேண்டும். எல்லாருமே இந்த இடத்துல எதிர்பார்ப்பு தான். இப்ப நம்ம பழைய முதல் போட்டிக்கே போவோம். ஏன்னா அந்த பிரச்சனையை பேசாம யாராலையுமே இருக்க முடியாது. ஜேமி ஸ்மித் அவர்கள் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறார். இங்கிலாந்து வீரர் கீப்பரா இருக்கக்கூடியவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பும்ராவை பார்த்து நாங்க பயந்துட்டோம். ஏன்னு கேட்டா 22 ரன் அடிக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் 80 ஓவர் முடிஞ்சு நியூ பால் எடுக்கிறாங்க. நியூ பால் வந்துட்டா 2 விக்கெட் விழுந்தாலே போதும். 8வது விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஹோக்ஸ் வந்துடுவாரு. அவருக்கு பதட்டம் ஆகிடும், மன அழுத்தம் ஆகிடும். ஆகையினால இதை கருத்தில் கொண்டு பும்ராவை இந்த பக்கம் வரவே விடக்கூடாது. இவர் கண்டிப்பா அந்த பழைய பால்ல வரமாட்டாருன்னு தெரிஞ்சு ஜடேஜாவினுடைய அந்த முதல் ஓவர், அந்த புதிய பந்து வந்த உடனே அவருடைய ஓவர்ல ஒரு 4 2 6 அடிச்சு அடுத்த ஓவருக்குள்ளார 2 ஓவருக்குள்ள மேட்சையே முடிச்சு போட்டோம். ஏன்னா ஒரு 10 ரன்னுக்குள்ளாரே 2 விக்கெட் விழுந்தா பும்ரா அந்த இடத்துல இருக்கிறாரு. அவரை பார்த்து கண்டிப்பாக நடுங்கும், ஒரு உலகமே நடுங்கக்கூடிய ஒரு பவுலர் தான். அவரை பார்த்து நாங்க ஏன் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனா உடைச்சிருக்கிறாரு. ஒரு பேட்ஸ்மேன் இன்னொரு பவுலரை புகழ்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அந்த வகையில பொறாமை இல்லாமல் இந்த உலகமே அவரை புகழ்ந்து தள்ளுதுன்னா அது பும்ராவை மட்டும்தான். வேற யாரையும் அந்த மாதிரி புகழ முடியாது. வெளிப்படையாக கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் அச்சம் சொல்ல முடியாது, பொறாமையில சொல்ல கூட மாட்டாங்க இவன் ஒரு பெஸ்ட் பவுலர்னு. ஆனா பும்ராவை எல்லாருமே ஆஸ்திரேலியாக்காரனும் பாராட்டுறான். கவாஜா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, பும்ரா இந்த இடத்துல போனது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அவர் போனதுனாலதான் நாங்க வெற்றி அடைந்தோம் சொன்னாங்க. இப்போ என்னடா ஜேமி ஸ்மித் அவர்கள் இவரை வரவிடாம பண்ணணும், இது ஒரு யுக்தி தானே. இவர் போலிங் போட்டா அந்த இடத்துல விக்கெட் எடுத்துட்டா கண்டிப்பா மேட்ச் நம்ம கையை விட்டு போயிடும். இருக்கக்கூடிய 5 விக்கெட் விழுந்தாச்சு. இதுக்கு மேல இருக்கிறவங்க பேட்ஸ்மேன் கிடையாது, பவுலர். ஆகையினால நாம இந்த இடத்துல விக்கெட் கொடுக்காம இந்த 2 ஓவர் வாய்ப்பு நினைச்சு இந்த 2 ஓவர்லயே அடிச்சு முடிச்சிடணும்னு சொல்லிடுது ஜேமி ஸ்மித். அவ்வளவு அவசரமாக அடிச்சு முடிச்சிருக்காங்க. என்னதான் நாம இப்படி நம்பர் 1 பவுலர்னு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாலும் இவருக்கான திட்டத்தை நாம சரியா வகுத்துமான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அதற்கு தான் ஏபி டிவில்லியர்ஸ் அவர்கள் பும்ராவை வச்சு காமெடி பண்ணாதீங்கப்பா, அவருக்குன்னு ஒரு திட்டத்தை வகுத்து அவருக்குன்னு ஒரு தனி ஸ்கெடியூலை போடுங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆவேசமா திட்டி இருக்கிறாரு இந்திய அணி நிர்வாகத்தை. என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நாங்க கூட ஸ்டெயின் என்ற ஒரு பவுலரை வச்சிருந்தோம், ஓடிஐயும் சரி T20 சரி, தேவையான போது மட்டும் தான், தேவையில்லாத மேட்சுக்கெல்லாம் அவரை பயன்படுத்தவே மாட்டோம். எங்களுக்கு தேவையான போதுனா வெளிநாட்டு டூர்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, இந்த 3 நாடுகள் தான் எங்களுக்கு எப்பவுமே வாக்குவாதமாக இருக்கும். ஆகையினால அந்த நேரத்துல மட்டும் பயன்படுத்திட்டு, அதுவும் தேவையான நேரத்துல மட்டும் பயன்படுத்திட்டு புள்ளி அந்த தரவரிசை பட்டியலை பார்த்து நாம வேணும்னா நியூசிலாந்து கூட ஆட வைக்கலாம் ஸ்டெயின் அவர்களை. மற்ற நேரத்துல தேவையில்லாத மேட்சுக்கெல்லாம் எதுக்கு அவர் ஆட வைக்கணும், உட்கார வச்சிருங்க. அந்த வகையில பார்க்கும்போது பும்ராவுக்கு நீங்க தனி ஸ்கெடியூல போட்டுக்கணும். இந்த இடத்துல ஏன் நீங்க உட்கார வச்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார். 5 டெஸ்ட் போட்டி அவர் விளையாடுற அவருக்கு அளவுக்கு அவரை தயார்படுத்தி இருக்கணும். அதுவும் இல்லாம அவருக்கான ஒரு திட்டத்தை அவர்கிட்டயே கொடுத்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவரால் தனியா சுதந்திரமா செயல்பட்டு விக்கெட்டையும் எடுக்க முடியும், ரெஸ்டும் அதிகமா எடுக்க முடியும். தேவையில்லாத மேட்சுகள்ல பும்ராவை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. என்னதான் முதல் டெஸ்ட் போட்டிக்கு அங்கங்க பிரச்சனை இருந்தாலும் முழுமையாக காரணம் சொல்லுவது சுப்மன் கில்ல தான். இந்த இடத்துல சஞ்சய் மஞ்சரக்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முழுசா அந்த பையன் மேலேயே போடாதீங்க, ஏன்னா புதுசா இப்பதான் கேப்டன்ஷிப்பே பண்றான். அப்படி இருக்கும்போது நாம தான் அவங்களுக்கு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணும்போது அவரால் தெளிவா அடுத்த மேட்சுகள்ல இருந்து செயல்பட முடியும். அப்படி செயல்பட்டார்னா அடுத்தடுத்த போட்டிகள்ல அவருக்கு அனுபவம் கிடைச்சி அவரும் தோனி போலோ இல்ல ரோஹித் சர்மா போல இல்ல விராட் கோலி போல செயல்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கும். நாம முதல் மேட்ச்லயே அவருக்கு மேல முழு அழுத்தத்தையும் போட்டு கேப்டன்ஷிப் தெரியலன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாம இருந்தா கண்டிப்பா நம்மளால அவரை மீண்டும் வந்து ஒரு வலுவான ஒரு கேப்டனா மாற்ற முடியாது. அதுவும் இல்லாம இந்த இடத்துல குல்தீப் யாதவை பயன்படுத்தியே ஆக வேண்டும். ஏன்னா பும்ராவுக்கு இணையான இன்னொரு பவுலர், விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்னா
அது குல்தீப் யாதவ் தான், மேஜிக்கான ஒரு பவுலர். அப்படி இருக்கும்போது அவரையும் நீங்க பயன்படுத்தி இருக்கணும். இரண்டாவது டெஸ்ட்ல இருந்து கண்டிப்பா அவரை பயன்படுத்தணும். ஏன்னா ஜடேஜா, அஸ்வின் 10 ஆண்டு காலமாக அவங்களே டெஸ்ட் போட்டிகள் இருக்கிறதுனால மூன்றாவது ஸ்பின்னராக தான் இந்த இடத்துல குல்தீப் யாதவ் இருக்கிறாரு. அதனால நீங்க இந்த இடத்துல குல்தீப் யாதவ் இதுக்கு மேல பயன்படுத்தி ஆகணும். ஜடேஜாவுக்கு இந்த இடத்துல எடுபடுதா எடுப்பலையா படலையான்றது அப்பாற்பட்ட விஷயம். இருந்தாலும் ஸ்பின்னரா நீங்க அவரை சேர்த்துக்கணும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்கை நீங்க முதல் மேட்ச்ல பயன்படுத்தி இருக்கணும். அது ஒரு பேட்டிங் பிச். அந்த மேட்ச்ல நீங்க பும்ராவை உட்கார வச்சிருந்தீங்கன்னா ஸ்விங் பவுலர் அந்த இடத்துல எடுபட்டு இருக்கலாம், வாய்ப்பு இருந்திருக்கலாம். அதுவும் இல்லாம இப்ப நீங்க செகண்ட் போட்டியில இது வரைக்கும் நம்ம வரலாற்றிலேயே ஜெயிச்சது இல்ல, ஆகையினாலதான் இந்த இடத்துல உட்கார வைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் எழுகிறது. இதனாலதான் உட்கார வச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல போலிங் பிச் தான், பும்ரா இருந்தா தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பாரு. அதுவும் இல்லாம ஹெஜ்பாஸ்டன்ல இது வரைக்கும் இந்தியா ஜெயிச்சதே கிடையாது. அப்படி மீறி ஜெயிச்சுட்டா அது வரலாற்று சாதனை. ஆனா இந்த இடத்துல உட்கார வச்சது மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை, அந்த இடத்துல ஜெயிக்கிறதான எல்லாருக்குமே குறிக்கோளா இருக்கணும். அப்ப கம்பீர் அவர்கள் நாம முதல் மேட்ச்ல ஒரு திட்டத்தை வகுத்துட்டு இவர் உட்கார வச்சுட்டு அடுத்த மேட்ச்ல இவருக்கு வாய்ப்பு கொடுத்து செகண்ட்ல இருந்து 5th டெஸ்ட் வரைக்கும் ஆட வைக்கலாம்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா ஆட வச்சிருக்கலாம். அவருக்கான போதிய ஓய்வு அந்த இடத்துல கிடைச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஹர்ஷ்தீப் சிங்கும் முகேஷ் குமாரும் அவங்களுடைய ஃபார்மை நிரூபிச்சிருப்பாங்க. பிரசித் கிருஷ்ணாவுக்கும் போலிங்ல எஃபெக்ட் ஆச்சுன்னா அது முதல் டெஸ்ட் போட்டியில பேட்டிங் பிச்சா இருந்ததுனால தான். செகண்ட் டெஸ்ட் போட்டியில அது போலிங் பிச்ன்றதுனால ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல எடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கும். நாமளும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஹர்ஷ்தீப் சிங் சூப்பரா போடுறாரா இல்ல முகேஷ் குமார் நல்லா போடுறாரா, அவங்கள எனர்ஜியோட அந்த டெஸ்ட் போட்டிகளை விளையாடுறாங்களா, நாம முதல் டெஸ்ட் போட்டியிலே முடிவாகி இருக்கலாம். ஆனா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்த வரலாற்று சாதனையை படைப்பாங்களா படைக்க மாட்டாங்களா, அதாவது ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து கிரிக்கெட் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.